வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரக்கூடிய நம்முடைய யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, இதை நான் சின்ன பிள்ளையில் படிச்சிருந்தாலும் கூட இப்போ படிக்கிறப்ப எவ்வளவு திரைக்கதைகள் இதுக்குள்ளே இருக்குது. உண்மையிலேயே ராஜமௌழி மாதிரி ஒரு ஆள் பாகுபலியை எடுத்த மாதிரி விக்ரமாதித்தன் கதைகளை எடுப்பாரே, ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்த அடைய முடியும். அத்தனை திருப்பங்கள் இதில் இருக்குது. சரி, நம்முடைய கதைக்குள்ளே வருவோம். 4 படி ஏற முயன்ற போஜராஜன் முடியாமல் போயிட்டான். 5ஆம் நாள் வந்தான், 4 படி ஏறிட்டான். 5ஆவது படியில் காலை வச்சான். அந்த 5ஆவது படியில் இருந்த பதுமை சிரித்தது வழக்கப்படி. உடனே அவன் என்ன சிரிக்கிறேன்னு கேட்டான். அதுக்கு அந்த பதுமை ஆகிய மனோன்மணி சொல்லிச்சு, என் பேர் மனோன்மணி, நான் விக்ரமாதித்தனுடைய பெருமைகளை உனக்கு சொல்கிறேன். அந்த பெருமைகளில் ஏதேனும் ஒன்றை நீ அடைந்திருந்தால் மேலே ஏறிப்போ, இல்லாட்டி கீழே இறங்கிப்போ. அப்படியா, சரி சொல்லு அப்படிங்கிறான். மனோன்மணி பதுமை போஜராஜனிடம் கதை சொல்ல ஆரம்பித்தது. தனபதி, குணவதி இவர்களுடைய கதையை பற்றி சொல்லுது. இந்த கதை என்ன, இது நீண்ட கதையாக இருக்குது. இந்த கதையினுடைய இன்னொரு பகுதி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நாடாறு மாதம் காடாறு மாதம், 6 மாதம் ஆட்சி பண்ணியாச்சு. 6 மாதம் காட்டுக்கு போகணும். உண்மையிலேயே இப்போ எல்லாம் அப்படிலாம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்க. 6 மாதத்துக்கு அவங்கெல்லாம் காட்டுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே இவங்க 2 பேர் வர்றாங்க. வர்றப்ப காட்டு வழியாக போகிறப்போ ஒரு குத்துக்கல் ஒன்று இருக்குது. அதில் 2 வழிகாட்டுற பாதை போட்டு அதில் செய்திகள் எழுதியிருக்கு. 2 பேரும் படித்து பார்க்குறாங்க. அதில் வடக்கு நோக்கி போகிற பாதையில் போனால் தனபதி, குணவதி சகோதரிகளை பார்க்கலாம். அவர்கள் வீட்டு வாசலில் ஒரு ஆராய்ச்சி மணி கட்டியிருக்கும். அதனை அடித்து 1000 பொற்காசுகள் கொடுத்தால் அவர்களோடு இன்பமாக இருக்கலாம். இங்கே தெற்கு பகுதி, இதன் வழியாக போனால் பல்வேறு சோதனைகளை தாண்டி பேசாமடந்தை என்கின்ற ஒரு அழகிய பெண்ணை காணலாம். அவளை சந்தித்து அவளை 3 முறை பேச வைத்து விட்டால் அவளை மணந்து கொள்ளலாம். இல்லை என்றால் மொட்டையெடுத்து அனுப்பிவிடுவார்கள். ஆனால் இந்த 2 பாதையில் ஒருவர் ஒரு வழியாகத்தான் போக வேண்டும். திரும்ப வந்து மற்றொரு பாதை வழியாக போகக்கூடாது. இந்த இடத்துலையே கதை நமக்கு சுவாரஸ்யம் தட்டுகிறது. உடனே விக்ரமாதித்தனும் பட்டியும் யோசித்தார்கள். பட்டி சொன்னான், நீங்கள் குணவதி தனவதியை பார்க்க செல்லுங்கள், நான் பேசாமடந்தை ஊருக்கு போகிறேன். பிறகு நீங்கள் இங்கே வெற்றி கொண்டு விட்டு அங்கு வாருங்கள் அப்படின்னா. அதன்படி வடக்கு பாதை அழகாபுரி என்றும் தெற்கு பாதை பீமாபுரி என்றும் போட்டிருக்க தெற்கே பட்டி சென்றான். வடக்கே விக்ரமாதித்தன் வேதாளத்தோடு புறப்படுகிறான். போகிற போதே ஒரு திட்டமிட்டு கொண்டு போனார்கள். நாம் இதே ரூபத்தில் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு விக்ரமாதித்தன் ஒரு முதுமையான கிழவனாக தன்னை மாற்றிக்கொண்டு பிறகு அந்த ஊருக்குள் நுழைந்தான். அங்கு முதலில் தனபதியினுடைய வீட்டினுடைய வாசலுக்கு சென்று மணி அடித்தான். உடனே அங்கிருந்து அவரெல்லாம் ஓடி வந்தார்கள். என்ன வேண்டும் உனக்கு? என்னிடத்துல 1000 பொண்ணு இருக்கிறது, நான் அவளோடு இன்பமாக இருக்க வேண்டும். அவர்களெல்லாம் சிரித்தார்கள். தொண்டு கிழவனான உனக்கு இந்த ஆசை எதற்கு? சொல்லி முடிப்பதற்குள் அவளே உள்ளிருந்து வந்துவிட்டாள். வந்து ஒரு உலக்கை எடுத்து அவன் தலையில் அடித்து, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்க வேண்டும், என் அழகிற்கும் என்னுடைய பணத்திற்கும் நீயா ஈடு, போ வெளியே என்று அனுப்பிவிட்டாள். உடனே மயங்கி விழுவது போல் நடித்த விக்ரமாதித்தன் பிறகு குணவதியினுடைய வீட்டிற்கு சென்றான் தள்ளாடி கொண்டே. அவள் ஓடி வந்து வரவேற்று அவள் தந்த பணத்தை பெற்றுக்கொண்டு, ஐயா நீங்கள் என்னோடு இருக்கலாம் என்று சொன்னவுடன், அம்மா நானோ தொண்டு கிழவன், அதோடு மட்டுமில்லை நான் சதா இருமிக்கொண்டே இருப்பேன், என்னுடைய நெஞ்சை தடவி கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நான் உனக்கு என்ன இன்பத்தை தரப்போகிறேன்? அதை பற்றி கவலை இல்லையா? என்னை தேடி வந்து விட்டீர்கள், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போனாள். இப்போது இந்த செய்தியை கேள்விப்பட்டால் தனபதி எவ்வளோ திமிரு அவளுக்கு! நாம் அனுப்பிய தொண்டு கிழவனை அவள் கூட்டி சென்று வைத்திருப்பதா? இவளை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறுநாள் ராஜசபைக்கு எல்லோரும் போனபோது தனபதியும் குணவதியும் வந்தார்கள். அது அந்த காலத்து வழக்கம். அவர்களுக்கும் அரண்மனையிலே இடம் உண்டு. வந்தவுடன் அப்போது தனபதி எழுந்து குணவதியை பார்த்து, ஏனடி தொண்டு கிழவனை வைத்திருக்கிறாய காசுக்காக, சரியா என்று கேட்டவுடன் அவளும் கோபம் தாங்காது, பரவாயில்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நீ பஞ்சாங்கம் பார்க்கிற ஐயரையிலே வைத்திருக்கிறாய் என்று அவள் சொன்னாள். இப்படி 2 பேரும் சண்டை போட்டு கட்டி உருள
அரசன் எழுந்து கோபமாக பார்த்தவுடன் 2 பேரும் மன்னிப்பு கேட்டு சமாதானமாகிவிட்டு பிறகு தனபதி என்ன செய்தாள் என்றால் ஒரு தட்டில் பெரும் படத்தை கொண்டு வந்து வைத்து இதற்கு நான் இந்த தண்டத்தொகையை சமர்ப்பிக்கிறேன் என்றாள். சரி என்று மன்னன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் குணவதி இடத்திலே பணம் இல்லை. அவள் உடனே இரவு வீட்டுக்கு சென்று கவலையோடு இருந்தாள். இதையெல்லாம் வேதாளம் விக்ரமாதித்தன் வந்து சொன்னது. விக்ரமாதித்தன் கிழவனாக இருந்து ஏன் வருத்தமாக இருக்கிறாய்? இப்படி சொன்னவுடன், அப்படியா, கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு ஒரு மரகத மாலை தருகிறேன், அதை கொண்டு போய் கொடு என்று வேதாளத்திடம் வாங்கி கொடுக்க அதை பெற்றுக்கொண்டார். இவர் கொண்டு போய் கொடுத்தவுடன் மன்னன் அதை பொற்கொள்ளரிடம் கொடுக்க அவர்கள் வாங்கி பார்த்து ஈரேல் உலகத்திலும் கிடைக்காதுன்னு சொன்னார்கள். ஆச்சரியப்பட்டு போனான். ஏது உனக்கு என்று கேட்டவுடன், என்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த கிழவன் கொடுத்தது. இதை பார்த்து அவள் தனபதி மேலும் கோபம் கொண்டு, நான் ஒரு விருந்து வைக்கிறேன், மன்னா படையோடு வந்து சாப்பிட வேண்டும். விருந்து வைத்தாள். இப்போது இவளுக்கு வழி இல்லை, என்ன செய்வது? விக்ரமாதித்தன் சொன்னவுடன், பரவாயில்லை, விருந்து கலை, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி, எப்படி கிருஷ்ண பரமாத்மா துர்வாச முனிவருடைய சீடர்களுக்கு உணவளித்தாரோ அதுபோல இங்கே வேதாளத்தை வைத்து ரத்தனங்களை வைத்து பந்தல் போட செய்து உணவை தயாரித்து மன்னன் வியக்கும் வண்ணம் செய்தாள். இதெல்லாம் பார்த்து மனதுக்குள் பொறாமை கொண்ட தனபதி உடனே அவளை ஒம்புக்கு இழுத்தாள். என் வீட்டில் இருக்கிறானே இந்த பஞ்சாங்கம் பார்ப்பவன், இவன் நினைத்தால் பேசாமலத்தை பேச வைத்து வெற்றி கொண்டு வருவான், உன் தொண்டுகள் அவளால் முடியுமா என்று கேட்க அவள் நடுங்கி போனாள். இதோ பார், இவன் நின்றே புறப்படுகிறான் என்று சொன்னவுடன் அவன் நொந்து கொண்டு, ஐயோ இவள் இப்படி மாற்றி விட்டு விட்டாளே என்று சொல்லிக்கொண்டே அவன் மன்னனிடம் விடைபெற்று கொண்டு போனான். போன 3ஆம் நாளே அவனை மொட்டையிட்டு கடல் மேலே ஏற்றி அனுப்பிவிட்டார்கள். இப்போது விக்ரமாதித்தனுடைய முறை, நான் செல்கிறேன் என்று சொன்னவுடன், உங்களால் எப்படி முடியும் என்று கேட்டால், குணவதி, செய்தி காட்டுகிறேன், அதுதான் என் வேலை என்று சொல்லிவிட்டு பேசாமடந்தினுடைய ஊருக்கு விக்ரமாதித்தனும் வேதாளமும் புறப்பட்டார்கள். சரி, பேசாமடத்தினுடைய கதையை தொடர்ந்து நாம் பார்ப்போம். இப்போது குணவதி தனவதி கதையை பார்த்தோம். அடுத்து பேசாமடத்தினுடைய கதைகளை சிந்திப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.